செய்யற? யாரடா அந்த பிடியன்? அம்மா எங்க வீட்ல திருட வந்திருக்கான். எப்படியோ அவனை புடிச்சிட்டேன். நீங்க கதையை போய் போலீஸ் கூட்டுங்க. போலீஸா? நீங்க என்ன செய்றீங்க? உடனே போய் போலீஸ். போலீஸா? இந்த நேரத்துல நான் எங்க போறது போலீஸ்க்கு? சீக்கிரம் மேல ஏறுங்க போங்க. என்னாச்சு? இதோ சாரே வந்துட்டாரு. கொஞ்சம் இருக்கும் சார். போய் போலீஸை கூட்டு வாங்க. உடனே கூட்டு வா. சரியா போங்க. யோ நீதாயா போலீஸ்? நீ எங்க போற போ? இல்ல யூனிஃபார்ம் மாட்டிட்டு மண்ணா கட்டி அப்படியே போட்டு கிழிச்ச. திருட்டு ராஸ்கல். பூட்டி இருந்த கேட்டை தாண்டி எப்படி உள்ள வந்தா? கேட்குறேன்ல, பூட்டி இருந்த கேட்டை தாண்டி எப்படிடா உள்ள வந்தா? பேச மாட்டேன். நிது, அவன் ஃபோன் எடுத்து செக் பண்ணு. குர்ரா போன. ப்ரோ வேணாம் ப்ரோ, ஃபிங்கர் பிரிண்ட் வேற. கடைசியாக யாருக்கு கால் பண்ணியிருக்கான் பாரு. பொண்டாட்டியா? சார் பொண்டாட்டின்னு போட்டிருக்கு. அந்த பொண்டாட்டிக்கு கால் பண்ணு. சார் வேணாம் சார் ப்ரோ சார் வேணாம் சார் ப்ரோ ஏதாவது பிரச்சனை ஆயிடும் சார். என்னடா வேணாம், அழைச்சி 3 நாள் விடல, அதுக்குள்ள பொண்டாட்டிங்க. ஹலோ சொல்லு பேபி. ஹலோ இருக்கியா? ஹலோ யார் மணி? நீங்க யாரு? என் பேபி ஃபோன் எப்படி உங்ககிட்ட வந்தது? உன் பேபி எங்கள் வீட்டில் திருட வந்து மாட்டிக்கிச்சு. என்னங்க நீங்க ரப்பிஷ் ஆட்டம் பேசிட்டு இருக்கீங்க? ரப்பிஷ் இல்லைம்மா, ஆர் ஃபார் ராகவண்ணா. என்னம்மா? ஹலோ ஹர்னியா? ஆமா நீங்க? ம் ஏய் போய் என் ஃப்ரெண்டு கூட இப்பதான் நான் கூட அங்க. சீ, ஐயோ நீங்க நினைக்கிற மாதிரி ஒன்றும் திருடன் இல்லை. நான் தான் என்ன பார்க்கறதுக்காக இவனை வர சொன்னேன். போதுமா? என்னடி சொல்கிறான் உன் பொண்ணு? எனக்கே தெரியலங்க. என்னம்மா? சுத்தடி. பதறாதீங்க, நாம கீழே போய் பேசிக்கலாம். வீட்டிலாம் ஆடுது பாருங்க. பாவம், வாங்க போய் சமாதானப்படுத்திடலாம். நாங்கள் என்ன செய்யறது? வாங்க. அது உண்மை எனக்கு காதல் இல்லை. சொதப்பேட்டியாடா. எப்படியோ பழி வாங்கிட்ட. டேய் பாஸ், இப்போ வச்சுதான் ஒத்துடுறீங்களா? சாரி பாஸ். கள்ளக்காதல்டா, போய் சொல்ல வேண்டியது தானே. சொல்லியிருந்தா மட்டும். கள்ளக்காதல் என்றால் சொல்லுங்க, எங்கட அண்ணன் உயிரே கொடுப்பான். என்னங்கோ? இந்தாங்க. மறந்தே போயிட்டு போகலாமாப்பா? போகலாம் சார். நான் வரேன். வசந்தி, ஒரு உதவி பண்ண முடியுமாம்மா? என்னம்மா ஆயிட்டு? இல்லை, என்றைக்குமே காலையில் அவர் தான் என்னை எழுப்பி விடுவார். இன்னைக்கு என்னன்னு தெரியல, நான் எந்திரிச்சிட்டேன், ஆனால் அவர் இன்னும் தூங்கிட்டு தான் இருக்காரு. கொஞ்சம் வந்து எழுப்பி விடுறியாம்மா? நீங்க எழுப்பி பார்த்தீங்களா? ஆனா அவர் தூங்கிட்டு தான் இருப்பாரு. சரிம்மா, வாங்க போய் பார்க்கலாம். நான் போய் பார்த்துட்டு
அப்பா அப்பா என்னாச்சு? நீ என்னம்மா பண்ணுறீங்க? ஒன்றுமில்லை, அம்மா உங்களை எழுப்ப சொல்லி அனுப்புனாங்க, அவ்வளோதான். ஓ, கொஞ்சம் அசதியாக இருந்தது, அப்படியே தூங்கிட்டேன். மணி என்ன? 9 மணி ஆயிடுச்சு. கரசியை எழுப்பலன்னு ரொம்ப பயந்துட்டாளா? நல்லா பயந்துட்டாங்க. எங்கே இருக்கா? வெளியே தான் இருக்காங்க, போய் பாருங்க. என்னம்மா அங்கே இருக்க அரசி? ரொம்ப பயந்துட்டீங்க போல இருக்கு. தூங்கிட்டு தானே இருக்கா? கரசி, கரசி, நான் தூங்கிட்டு தான் இருந்தேன். கரசி, 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 எனக்கு பயமாக இருக்கு. எழுந்துரு கரசி. சும்மா நொய்யி நொய்யி தம்பி சார், புரிஞ்சுக்கோங்க சார். உண்மையா யாருமே சொல்றேன், இல்லை சொன்னா சார். கேளு. Please சார். அப்படியே அரங்க போடாங்க சார் சார், தம்பி சார், சார் ப்ளீஸ் சார், சார். டேய் தம்பி. ஒரு வாழ்க்கைன்றது அவ்வளோதானே. எங்கே அவர் செத்து போயிட்டாருன்ற பயத்தில் அந்த அம்மாவும் செத்து போயிட்டாங்களேண்டா. யோசிச்சு பாரு, அவங்கள எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்திருப்பாங்கன்னு. வாழ்ந்தால் இப்படி ஒரு வாழ்க்கை வாழணும். நிது, தண்ணி குடிக்க போகிறேம்மா. என்ன பிரச்சனை? சார் சார், என் தம்பியை காணும் சார். கண்டுபிடிச்சி கொடுக்க சொன்னால் கேஸ் எடுத்துக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க சார். எடுத்துக்க முடியாதுன்னு சொன்னாங்களா? ஆமாம் சார், நானும் டெய்லி இங்கே வரேன் சார். என்னை விட்டு அவனுக்கு வேறு யாருமே இல்லை சார். நான் எல்லாம் ரொம்ப கஷ்டப்படுவேன் சார். அவன் இரு, அழாத, கண்டுபிடிச்சிடலாம். இந்தா தண்ணி குடி. சரி, தம்பியை பற்றி டீட்டெயில் சொல்லு. பார்க்க எப்படி இருப்பான்? நல்லா க்யூட்டாக இருப்பான் சார். நல்லா வெள்ளையாக இருப்பான்னு சொல்ல வந்தேன் சார். பெரிய மூக்கு இருக்கும், அப்புறம் ரெட் கலர் காலர் போட்டிருப்பான், அப்புறம் வால்க்கும் நல்லா புசு புசுன்னு இருக்கும் சார். வாலா? ஆமாம், வால் தான் சார். நாயை பற்றி பேசுறியா? சார் நாய்க்கு இல்லை சொல்லாதீங்க சார், என் தம்பி சார். எந்திரா சார் ப்ளீஸ் ஏய், சார். எந்திரா. நான் விளையாடியா நீ? சார் மனுஷன் மட்டும் தான் ஃபீல் பண்ணுமா, நாய்க்கெலாம் ஃபீல் பண்ணக்கூடாதா? பேசின பல்லைகளெல்லாம் தட்டி விட்டுருவேன். அவன் எவ்வளோ டென்ஷனில் சுற்றிக்கிட்டு இருக்கான். நாயை கண்டுபிடிச்சி கொடு, பேயை கண்டுபிடிச்சு. சார் 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 ப்ளீஸ் சார், புரிஞ்சுக்கோங்க சார். நான் எல்லாம் செத்துருவான் சார் அவன். நான் பொறுமையாக அடக்கத்துக்குள்ளே போயிடு, போயிடு போ. சரிங்க சார், நான் போகிறேன் சார். ஆனால் திரும்ப நீங்கள் என்ன பணமாக தான் பார்ப்பீங்க. ஒரு நாய்க்காக ஒருத்தர் செத்தா தெரிஞ்சாலாச்சும் அப்போவாச்சும் அதோட இம்பார்ட்டன்ஸை புரிஞ்சுப்பீங்களா சார்? நான் ஒரேடியாக போகிறேன் சார். நான் ஒரு நிமிஷம். அவர் என்ன சொல்லுவார் என்று நினைக்கிறீங்கள்? யார்? ரிச்சர்ட் சாரா? தெரியல. நாயோட பேரு? ரஸ்டி சார். அடையாளம்? அதான் சொல்லுங்க சார், புசு புசு. எல்லா நாயோட வாழும் புசு புசு தானே இருக்கும். வேற சொல்லு. அவன் ரெட் கலர் காலரில் பிளாக் கலர் ஆட்டின் போட்டிருக்கோம் சார். ரெட் கலர் காலரில் பிளாக் கலர் ஹாட்டினா? ஆமாம் சார்.
கரெக்டாக சொல்லு. கடைசியாக நான் எங்கே காணாம போச்சு? கடைசியாக பீச்சில் வாக்கிங் கூட்டிகிட்டு போயிருந்தோம் சார். அங்கே தான் சார் காணாமல் போயிடுச்சு. உன் நாயோட ஃபோட்டோ இருக்கா? அவர் ஒன்றுமே சொல்லலேன்றீங்கள். அப்போ அடுத்து என்ன? அடுத்து என்னன்னு தெரியல. ஆனால் ஒன்று மட்டும் தெரியும், இனிமேல் எங்களோட வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் வராது. போதும் ஏட்டையா, டாய் ஆல்ரெடி ஓவராக போயிட்டு இருக்கா. பார், இல்லை யாரும் கேள்வி கேட்கக்கூடாதுன்னா பொண்டாட்டி அவங்க அம்மா வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டு நான் இங்கே உட்காந்து குடிச்சிட்ருக்கேன். ஏதோ வேணா பண்ணிப்பேன்டா. ஆனால் ஆம்பளை நான் என்கிட்ட பொம்பளை நாயின்னு சொல்லி ஏமாத்தினான் பாரு, பண்ணிக்கவே மாட்டேன். அந்த நாயை அன்னைக்கு தூக்கி வச்சிட்டு இருந்தேன்ல, அப்போவே என்னமோ கையில் தட்டுப்பட்டுச்சு. நான் தான் கவனிக்காமல் விட்டேன். நான் அன்னைக்கு மட்டும் யோசிச்சிருந்தேன்னு வச்சுக்கோயே, கப்புன்னு முடிச்சிட்டு இருப்பேன். என்னத்த? அந்த குடும்பத்தை. ஓ சரி, இப்போ என்ன செய்யலான்றீங்க? என்னை ஏமாத்தின அந்த குடும்பத்தை சும்மா விட மாட்டேன். அத்தாடி, இவ்வளோ ஓடுறா, நித்து ஓடுறா. அதுக்காக அவ்வளோ பயப்பட தேவையில்ல. ஆக்சுவலாக அப்படியெல்லாம் நடக்கும்ட்டான்னு நினச்சி பார்க்கல. அதுக்காக சாரியும் கேட்க மாட்டேன். ஏதோ ஒரு வகையில் உனக்கு நல்லா தான் செஞ்சுருக்கேன். ஓ, அதுவும் ஒரு விதத்தில் கரெக்டு தான். ஆனால் போயும் அவனுக்காக என்னோடய அப்ராட் பிளான்ஸ் எல்லாம் கேன்சல் பண்ண நினைக்கும் போது தான் செம்ம காண்டாகுது. லண்டன் ஏன் போகையில்? இவனுக்காக தான். ஒரு நாள் ஸ்கூல் முடிச்சுட்டு கண்ணா கசிக்கிட்டே வந்து நின்னான். போக வேணாம்டா. அப்படி சொல்லியிருந்தா கூட பரவாயில்லையே. இவன் வேற மாதிரிலாம் சொன்னான். நீ போ, திரும்ப வரலன்னா கூட பரவாயில்ல, நான் வரேன் உனக்காக, அதுவும் கடல் கடந்து. இப்படி இதே ரியாக்ஷனோட சொன்னான். நானும் யாருடாவா நமக்காக இவ்வளோ ஃபீலிங்காக பேசுகிறானேன்னு சரின்னு இங்கே இருந்துட்டேன். ஸோ அதை கேட்டு இம்ப்ரெஸ் ஆகிட்டியா? என்ன பண்ணுறது, அப்போது அந்த வயசுக்கு இருந்த மெச்சூரிட்டிக்கே அவ்வளோதான். இதே இப்போ இருக்க பக்குவம் அப்போ இருந்திருந்தா வேறு மாதிரி ரியாக்ட் பண்ணியிருந்திருப்பேன். ஏன்? அப்போ என்ன வயசு? 18. இப்போது இன்னும் 3 மாதத்தில் 18 முடிய போகுது. வாட்? ஐ எம் மெச்சூர்ட் நவ். குரல். Actually, I have a girlfriend. Who do you think you are? Nitushan. So, where is she now? Sri Lanka. Sri Lanka-வா? உனக்கு எந்த கதையும் தெரியாதுண்ணா. ஸோ நான் பிறந்து வளர்ந்ததெல்லாம் ஸ்ரீலங்காவில் தான். எல்லாம் நல்லா தான் போயிட்டு இருந்தது. ஆனால் இந்த விலைவாசியெல்லாம் ஏறினது தானே. அப்புறம் எல்லாமே கொஞ்சம் கஷ்டமாயிட்டு எங்களோட அப்பாவும் எங்களை போர்டில் இங்கே கூட்டிகிட்டு வந்துட்டார். எப்படியாச்சும் ஃபேக் டாக்குமெண்ட்ஸ்லாம் ரெடி பண்ணி இந்தியன் சிட்டிசன் ஆகலாம் வேண்டி தான் எங்களோட அப்பா பிளான் செய்தவர். ஆனால் வர வழியில் போலீஸ்லாம் மாட்டி அப்புறம் எப்படியோ தப்பிச்சு வந்துட்டோம். பிறகு இங்கே வந்து பார்த்தா தான் தெரியுது உங்களோட அப்பாவும் போலீஸுன்ட்டு. அப்புறம் என்ன செய்யறதுன்ட்டு தெரியாமல் கேரளாண்டெல்லாம் போய் சொல்லி அப்படியே உட்காந்துருக்கோம். சரி, எனக்கு பசிக்குது, பிறகு பார்க்கலாம். ஒரு நிமிஷம். இதெல்லாம் எந்த நம்பிக்கையில் என்கிட்ட சொல்லிட்டு போகிற? நீ வேற யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன்ற நம்பிக்கையில் தான். தெரியாமல் நம்பிட்டானோ? சொல்ல மாட்டேன். என்ன ரொம்ப சந்தோஷமா இருக்கிற மாதிரி தெரியுது. அந்த வேலை எனக்கு தான். அப்படி எவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறீங்க?
இத்தனை நாள் ரிச்சர்ட் சார் என்னை பார்த்ததுக்கும் இன்றைக்கு என்னை பார்த்ததுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. அதனால் என்னை போக சொல்ல மாட்டார். அப்படியே போ சொல்லிட்டா? அப்படியே போக சொல்லிட்டாருண்டா சந்தோஷமாக அடுத்த வேலையை தேடுவேனே தவிர கண்ணை கசக்கிட்டு நிற்க மாட்டேன். விலங்கே இல்லை. 7 நாள் முடிஞ்சிருச்சு. உனக்கு இங்கே வேலை இல்லை. இனிமேல் சத்தியமாக காரில் பாட்டு போட மாட்டேன். இது அதை பற்றி இல்லை. நான் காரை வேகமாக ஓட்டினேனா இல்லை வேறு யார் மேலேயா மோதினேனா? என்ன தப்பு செஞ்சேன்? உனக்கெல்லாம் காரணம் சொல்லணுங்கிற அவசியம் எனக்கு இல்லை. அப்போவே எல்லாரும் சொன்னாங்க நீங்கள் பணத்திமிர் பிடிச்ச மோசமான மனுஷன்ட்டு. நான் நம்பவே இல்லை. ஆனால் இப்போ நான் பார்த்துட்டேன் நீங்கள் யாருண்டு. அடுத்தவங்க எக்கேடு கெட்டு போனாலும் அதை பற்றி கவலைப்படாத மோசமான ஆள் நீங்கள். வெளியே போ. போவலியா? வசந்தி, நானும் என் ஹஸ்பண்டும் ஃபங்க்ஷன் கிளம்பிட்டு இருக்கோம். கீழே பிளம்பிங் ஒர்க் வேற போயிட்டு இருக்கு. நாங்க வர வரைக்கும் இவ்வளவு கொஞ்சம் பாத்துக்கிறியா? கண்டிப்பா அக்கா, அதுல என்ன இருக்கு, நான் பாத்துக்கிறேன். வா, நான் வரேன் வசந்தி. போயிட்டு வாங்க. பாய். நீ இருமா, நான் ஜூஸ் எடுத்துட்டு வரேன். ஜூஸ். நிது, நிது, கதவை தர. என்னம்மா? மணி 6 ஆயிட்டு, உங்க அப்பா இன்னும் வீட்டுக்கு வரையில. அம்மா, ஃபோன் வேற சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு. அந்த ரிச்சர்ட் சார் வீட்டை போய் கொஞ்சம் பார்த்துட்டு வா. அவர் என்ன குழந்தையாம்மா? கொஞ்ச நேரத்தில் அவரே வந்துருவாரு. அம்மா, உனக்கு என்னடா வேணும்? ஜெனி எல்லா இடத்துலயும் தேடிட்டேனம்மா, அவளை எங்கேயும் காணோம். இங்க தான் எங்கேயாச்சும் இருக்கும்டா. என்ன கொஞ்சம் நிம்மதியா இருக்க விடு. இவ்வளவு நேரம் எங்க போனீங்கள்? ஃபோன் வேற சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு. குடிச்சிருக்கீங்களோ? குடிச்சிருக்கீங்களோன்னு கேட்டேன். குடிச்சிருக்கேன். இனிமேல் இதை தொட மாட்டேன் என்று என் மேலே சத்தியம் பண்ணினீங்கள். உங்கள்கிட்ட தான் கேட்குறேன். என்னை வேலையை விட்டு தூக்கிட்டாங்க. போதுமா? அப்பா, அப்பா, அந்த நாயை நான் வெளியில் திரத்திட்டேன். அது திரும்ப வீட்டுக்கு வராது. தயவு செய்து கடுப்பேத்தாமல் போ. யாரை கேட்டு வெளியே அனுப்பினீங்கள்? ஏன் நான் யாரை கேட்கணும்? அவன்கிட்ட கேட்கணும். அதை இந்த வீட்டுக்கு கொண்டு வந்தது, அதுக்கு சோறு போட்டு வளர்த்தது எல்லாமே அவன் தானே. இப்போ அவன்கிட்ட நாயை தொடும்போது அவன்கிட்ட தான் கேட்கணும். அவனுக்கு பிரச்சனைன்றா அவன் தான் கேட்கணும். அவனுக்கு பதில் நீ கேட்கக்கூடாது. ஒருத்தங்க அமைதியாக இருக்காங்கன்றால் அவங்களுக்கு அதில் பிரச்சனை இல்லைன்ற அர்த்தம் இல்லை. சில சமயம் மரியாதை காரணம் அமைதியாக இருப்பாங்க. நான் இருந்த மாதிரி. நிது, என்னடா பிரச்சனை? சொல்லு, என்ன பிரச்சனை? சொல்லுடா, என்னடா பிரச்சனை? நிது, நீ எதுவும் பேசாத, உள்ள போ. இதுதான் பிரச்சனை. உங்களுக்கு என்ன தோணுது, யாரை பற்றி யோசிக்காமல் செய்கிறீங்கல்ல, அதுதான் பிரச்சனை. இந்த வீடு அம்மா தானே சுத்தம் செய்கிறாங்க. அப்போ இந்த இடத்த இப்படி குப்பையாக்கிறதுக்கு முன்னாடி அவங்கள பற்றி ஒரு வாட்டி யோசிக்கணும். ஐயோ, என்ன செய்றீங்கள்? விடுங்க. நான் ஐயோ, வேண்டாம்மா, வேண்டாம். அதான் சாரே சொல்லிட்டாரே, எனக்கு யாரை பற்றி அக்கறை இல்லைண்டு. என் பொண்டாட்டியை பற்றி அக்கறை இல்லை, என் மூத்த பிள்ளைய பற்றி அக்கறை இல்லை, என் இளைய பிள்ளைய பற்றி அக்கறை இல்லை. எனக்கு பொண்ணு இருக்கோ? கீழ் விட்டு பொண்ணுங்கோ.
ஓ, தப்பாக எடுத்துக்காதம்மா. மனசு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சா, அதான் இப்படி மதுபானத்தை போட்டுட்டு என்னத்துக்கு தேவையில்லாம ட்ராமா செய்றீங்க? ட்ராமா நான் செய்கிறேனா இல்லை நீ செய்கிறியாடா? இந்த வீட்டுக்கு வந்து ஒரு வார்த்தை கதைச்சேன். ஏன் அப்போ மேலே அவ்வளோ கோவம். அந்த பொண்ணுக்காக அப்பனே வேணாம்னு நினச்சிட்டல நீ? இல்லை நான் தெரியாமல் தான் கேட்குறேன். நீ இவ்வளோ கோவப்படுற அளவுக்கு அப்படி என்னடா செஞ்சேன்? உன்னை இங்கே கூப்பிட்டு வந்துட்டேன், அவ்வளோதானே? வேறு என்ன செஞ்சுருக்கணும்னு சொல்கிற? உன்னை அங்கேயே விட்டுட்டு நாங்கள் மட்டும் வந்திருந்தா அப்போ நீ சந்தோஷப்பட்டிருப்பியா? ஆ, எங்கே உன் மனசாட்சியை தொட்டு சொல்லு. எந்த இடத்துல நீ இருந்திருந்தா உன் பிள்ளைகளை அப்படி விட்டு வந்திருப்பியா? 2 அடியை போட்டாவது கூப்பிட்டு வந்திருப்ப தானே? அதைத்தானே நானும் செய்தேன். உனக்கு மட்டும்தான் இது கஷ்டமாக இருக்குன்னு நினச்சிட்டு இருக்கியா? உன்னை விட எனக்கு இது ரொம்ப கஷ்டமாக இருக்கு. பிறந்த மண்ணை மக்களை எல்லாத்தையும் விட்டு வந்திருக்கேன். யாருக்காக? இப்போ என்ன பிரச்சனை? நான் தானே உங்களை பிரித்தேன். நானே உங்களை சேர்த்து வைக்கிறேன். எப்படி என்று எனக்கு தெரியாது, ஆனால் சேர்த்து வைப்பேன். போதுமா? உங்களால் முடியாது. அவளை கல்யாணம் ஆயிடுச்சு. இன்றைக்கு காலம். என்னடா சொல்கிறேன் இது? அதாவது இவ்வளோ நாள் எனக்கே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது, என்னடா இப்படி செஞ்சுட்டோமே என்று. ஆனால் இப்போ சுத்தமாக இல்லை. ஏன்னா நாங்கள் இங்கே வந்து ஒரு 10-15 நாள் இருக்குமா? ஏண்டா வந்த 15 நாளே ஒன்றை மறந்துட்டு அவள் கல்யாணமே செய்துட்டு போயிட்டாளடா. போய் இவளுக்காவா நீ ஃபீல் பண்ணிட்டு இருக்க? அவ்வளவுதான். இன்னொரு வார்த்தை கதைச்சிக்கலடா, அவ்வளவுதான் உங்களுக்கு. என்னடா? என்ன இல்லை என்ன? இந்த வீட்டில் நீங்கள் எதை வேணா கதைக்கலாம்னு நினச்சிட்டு இருக்கீங்களோ? எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்கு. இதான் உங்களோட லிமிட். எந்த பர்சனல் லைஃப் பற்றி பேசுறதுக்கு நான் உங்களுக்கு எந்த ஒரு ரைட்ஸும் கொடுக்கல. இல்லை நான் தெரியாம தான் கேட்குறேன். உங்களுக்கு ஒரு பொண்ணு இருந்து அவள் காதலிக்கிறவன் சொல்லாம கொள்ளாம வேற நாட்டுக்கு ஓடி போயிட்டான்ட்டால் திரும்ப வரட்டும் என்று காத்திருப்பீங்களோ? அடியை போட்டாவது கட்டி கொடுப்பீங்களோ தானே? அதான் அவங்களுக்கு செஞ்சிருப்பாங்க. கட்டாயத்துக்காக கல்யாணம் பண்ணியிருப்பாட தவிர நிச்சயமா சந்தோஷமா கல்யாணம் பண்ணியிருக்க மாட்டான். அப்புறம் நடுவில் ஏதோ சொன்னீங்களே, அவளை பிரிஞ்சதுனால தான் உங்க மேல கோபமா இருக்கேன்னுட்டு. நான் கோபமாக தான் இருக்கேன், ஆனால் அதுக்கு காரணம் அவ இல்லை. சின்ன வயசுலேருந்து நீங்கள் என்ன எவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்தீங்க. உங்களுக்கு திரும்ப என்னடா செய்ய போகிறேன்னு நினச்சாலே எனக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். பரவாயில்ல, இன்னும் கொஞ்சம் நாள் எனக்கு கேம்பஸ் இன்டர்வியூவில் எப்படியாச்சும் வேலை கிடச்சிடும், அதுக்கப்புறம் இந்த மனுஷனை உட்கார வச்சு நல்லா பார்த்துக்கலாம்ட்டு நான் காத்திருந்தப்போ நீங்கள் என்னை இங்கே கூட்டிகிட்டு வந்து அது எதுவுமே நடக்க விடாமல் செஞ்சீங்க பாருங்க. அதனால தான் எனக்கு உங்கள் மேலே கோவம். நீங்கள் உழைச்சி சம்பாதிச்ச காசில் நான் படித்து வாங்குற டிகிரிக்கு இங்கே வேல்யூ போச்சு பாருங்க. அதனால தான் எனக்கு உங்கள் மேலே கோவம். நீங்கள் தினம் வேலைக்கு போய் அந்த காரை தொடங்கிறது பார்க்கும்போது என்னடா நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாதான்னு தோணும் பாருங்க. அப்போ வரும்பா எனக்கு உங்கள் மேலே கோவம். அப்பா அழாதீங்கப்பா. உனக்கு அப்பா மேலே கோவம் இல்லையடா? இல்லைப்பா. போ. அம்மாடி கொஞ்சம் மெதுவாக கூப்பிட. ஓகே ஆண்டி. ஆனால் மற்ற பெடியில் போல் எந்த பிள்ளை இல்லை. நிது எப்பவும் சாப்பாட்டு விஷயத்தில் கோத்தை காட்டவே மாட்டான். நீங்கள் கஷ்டப்பட்டு சமைச்சிக்கிட்டு தான் சாப்பிட வந்தேன். எழுப்பி போயிடுவேன் பாருங்க. டேய்
அம்மா நிஜமா தான் சொல்கிறேன். சரி சரி, நான் கதை கேளு, நீ சாப்பிடு. நேத்து அப்பாவை மன்னிச்சிடடா. அப்பாட்ட நீ கதைக்காதது என்னால் தாங்க முடியலடா. அதான் ஏதேதோ தப்பாக கதைச்சிட்டேன். உனக்கு இது எவ்வளோ கஷ்டமாக இருக்கும், அதை விட அந்த பெட்டைக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். என்னை மன்னிச்சிடடா. அப்பா ஃபீல் பண்ணாதீங்க, எனக்கு எந்த கோபமும் இல்லை. அப்புறம் என்னையும் மன்னிச்சிடுங்க. நானும் ஏதோ கோபத்தில் மரியாதை இல்லாமல் கதைச்சிட்டேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா, நீ சாப்பிடு. அப்பா. என்னப்பா? உங்கள்கிட்ட ஒன்று காட்டணும். இந்தாப்பா, பார்க்கவே ரொம்ப கஷ்டமாக இருக்கு சார். இந்த பாட்டை போட்டு எங்களோட கல்யாணத்தில் எனக்காக ஆடுறேன்னு சொன்னாப்பா. இப்போ சம்மந்தமே இல்லை, வேற ஒருத்தனுக்காக ஆடிட்டு இருக்கா. ஐயோ, இனிமேல் இந்த பாட்டை நான் எப்படிப்பா திரும்ப கேட்பேன்? கஷ்டம்ப்பா. இதை கேட்டால் எனக்கு அவள் தான் ஞாபகம் வருவான். ஷோ, அந்த பையனை போய் ஹாஸ்பிட்டலில் பார்த்தியா? பார்த்து சார், பிழைக்கிறதுக்கே கஷ்டம்னு சொல்கிறாங்க சார். முட்டாள்! அவன் மேலே யாரா கை வைக்க சொன்னது? Who gave you the rights? கிளம்பி வந்துட்டானு நமக்குன்னு. இங்க பாரு, அந்த பையன் மட்டும் சத்துட்டான், நீ கன்ஃபார்மா ஜெயிலுக்கு போயிடுவேன். உனக்கும் வேலையை காப்பாற்றணும்னா போய் அந்த பிளாஸ் கேஸை சால்வ் பண்ண பாரு. இஸ் தட் கிளியர்? சார் சார், உன் மொழி பேசினா அவனை விட்டுடுவியா? அப்படிலாம் இல்லை சார். அப்புறம் எதுக்குடா விட்டம்? என்னடா முறைக்கிற? என்ன முறைக்கிற? ஓ, ஒருவேளை உனக்கும் அந்த குடும்பத்துக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கா? இல்லை நீங்களாம் சேர்ந்து தான் அங்கே பாம்பு வச்சிங்களா? அவங்க தான் அதை பண்ணாங்கன்னு இன்னும் கன்ஃபார்ம் ஆகலையே சார். ஓ, அப்போ நீ தான் காரணம்னு கேஸை க்ளோஸ் பண்ணிட்டுமா? சார் பதில் சொல்றா, உன் பேரை காரணமா போட்டு கேஸை க்ளோஸ் பண்ணிட்டுமா? ஓ சார். குட். அப்போ நீ பண்ண தப்ப நீ தான் சரி பண்ணும். எனக்கு அந்த குடும்பம் வேணும், அதுவும் இம்மீடியட்டாக வேணும். அதுக்கு நீ தான் எனக்கு ஹெல்ப் பண்ண போகிற சம்ஜி? சார். என்ன வேணும்? உங்கள்கிட்ட கொஞ்சம் பேசணும். நீ என்ன பேசினாலும் என்கிட்ட உனக்கு வேலை இல்லை, கிளம்பு. எனக்கு தெரியும் உங்கள் முடிவிலிருந்து நீங்கள் மாற மாட்டீங்களேன்ட்டு. ஆனால் அதுக்காக நான் வரையில. வேற எதுக்கு? என்னை மன்னிச்சிடுங்க. நேற்று உங்களை மரியாதை இல்லாமல் தப்பாக கதைச்சிட்டேன். எனக்கு இந்த வேலை கிடச்சிருந்துட்டு ரொம்ப நம்பிக்கையாக இருந்தேன். ஆனால் திடீர்னு இல்லைன்னு சொன்னதும் அடுத்து என்ன செய்ய போகிறோம்னு பதட்டமாயிடுச்சு. அப்புறம் உங்களை மோசமான மனுஷன் கோவத்தில் தான் கதைச்சேன். மன்னிச்சிடுங்க. சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டு இல்லை, கிளம்பு. போயிட்டு வரேன். உடம்பை பார்த்துக்கோங்க. அப்புறம் இன்னொரு விஷயம், இந்த வேலை கிடைக்கிறதுக்காக உங்கள்கிட்ட ஒரு பொய் சொல்லிட்டேன். என்னோடய சொந்த ஊர் ஸ்ரீலங்கா, கேரளா இல்லை. இப்போ அங்கே நடக்கிற பிரச்சனைனால என் குடும்பத்தை இங்கே கூட்டிகிட்டு வந்துட்டேன். எங்கே உண்மையை சொன்னால் வேலை கிடைக்குமோ கிடைக்காதோன்ற பயத்தில் நான் சலூருக்கு போன வண்டி எடு. விலங்கையில் உங்களுக்கு ഇത് മുന്നാടിയേ தெரியுமா? വിളങ്കയില്ല കഥയ്ക്കരെ നിന്ന് പറയാൻ തുടങ്ങിയപ്പോൾ തന്നെ എനിക്ക് മനസ്സിലായി നീ കേരളക്കാരനല്ലെന്ന്. പോ വണ്ടി എடு. அப்போது அந்த 7 நாள் டெஸ்ட்டு நான் எப்படி வண்டி ஓட்டுறேன்றதை பொறுத்து இல்லை, நான் உண்மையாக இருக்கனா இல்லையான்றதை பொறுத்து. அப்படி தானே? எனக்கு என்ன செய்யறதுன்றே தெரியல. உங்களை ஒரு வாட்டி கட்டி பிடிக்கட்டுமா? முடியாது. இல்லை பிடிப்பன் சார். எனக்கு அப்பவே தெரியும் நீங்கள் ரொம்ப நல்ல மனுஷன்.
தாஸ், உன்னோட 1 மாத சம்பளம் பொண்டாட்டி பிள்ளைங்களுக்கெல்லாம் எதாவது வாங்கிட்டு போ. ஹேய், ஓகே, நீ என்ன நினைக்கிறேன்னு எனக்கு தெரியுது. தயவுசெய்து வேண்டாம். ஐயோ, விடுப்பா, வயசா விட மாட்டேன், விட மாட்டேன். ரொம்ப நன்றி சார். சரிப்பா, ரைட். வண்டி எடு. பாரு. ஓய்யா.